بسم الله الرحمن الرحيم. عن جابر بن عبد الله رضي الله تعالى عنهما قال رسول الله صلى الله عليه وسلم: إذا كان جنح الليل أو أمسيتم فكفوا صبيانكم فإن الشياطين تنتشر حينئذ فإذا ذهبت ساعة من الليل فحلوهم إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق النبي صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: இதா கான ஜுன்ஹுல் லைலி, இரவினுடைய ஆரம்பம் ஆகிவிட்டால், அவ் அம்சக்தும், அதாவது நீங்கள் மாலை பொழுதை கடந்து விட்டால் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது இரவு ஆரம்பம் அப்படிங்கிறது எப்ப? மகரிபுக்கு பாங்கு சொல்லுதல், மகரிபு டைம் வந்துருச்சுன்னா இரவு ஆரம்பமாகுது. நீங்கள் இரவு வரை நோன்பு வையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ நம்ம எது வரைக்கும் நோன்பு வச்சிருக்கிறோம்? மகரிபு வரைக்கும் நோன்பு வைக்கிறோம். அப்போ இரவு ஆரம்பிக்கிறதுங்கிறது மகரிபுல இருந்து ஆரம்பிக்குது. சரி, அப்ப இரவு ஆரம்பித்து விட்டால் ஃபகுஃபு சிபியானக்கும், உங்களுடைய சிறுவர்களை, சிறுமிகளை, சிறு பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யுங்க? வீட்டுக்குள்ளேயே தடுத்து வைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபகுஃபு சிபியானக்கும், உங்களுடைய சிறு பிள்ளைகளை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வைத்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஷயாத்தீன தன்தஷிரு ஹீனஇதின், ஏன்னு சொன்னா அந்த நேரத்துல தான் ஷைத்தான்கள் எல்லாம் உலாவுகின்றனர். ஷைத்தான்கள் அந்த இரவு ஆரம்பிக்கக்கூடிய நேரங்களில் உலாவுகின்றனர். ஃபஇதா தஹபத் சாஅத்துன் மினல் லைலி, அந்த இரவனுடைய ஆரம்பம் நேரம் கடந்து விட்டால் ஃபஹல்லுஹும், அந்த சின்ன பிள்ளைங்களை நீங்க என்ன செய்யலாம்? தாராளமாக வெளியே அனுப்பிக்கங்க அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக நமக்கு இந்த ஹதீஸ் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவிப்பு செய்கிறார். இந்த ஹதீஸு சிஹாஹு சித்தாங்கிற ஹதீஸ் கிதாபுகள் எல்லாவற்றிலையும் இடம்பெறக்கூடிய ஹதீஸாக இருக்குது. இது நீளமான ஹதீஸ் வேற. இந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளை சொல்லுவாங்க. இப்படி இரவு ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் ஆரம்பத்தில் இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு, அடுத்து தூங்குறதுக்கு முன்னாடி இதுக்கு அடுத்து என்னென்னலாம் செய்யணும், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் விளக்கை எரிய விட்டுருந்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி அந்த விளக்கை அணைச்சிருங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு பாத்திரத்தையும் அதை திறந்த மேனிக்கு விட்டுறாதீங்க. ஒரு குச்சியவாது பிஸ்மில்லான்னு சொல்லி அந்த பாத்திரத்தின் மேலே வச்சு நீங்கள் மூட கற்றுக்கங்க அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நீளமான ஹதீஸ் இது. அது வாய்ப்பு கிடைக்கும் போது இன்ஷா அல்லாஹ் அதை ஒரு தடவை நாம் பார்ப்போம். நமக்கு உண்டான தேவை இன்றைய தினத்தினுடைய பாடம் இது மட்டுமே. ஷைத்தான் உலாவக்கூடிய அந்த நேரங்களில் நம்மளுடைய பிள்ளைகளை வெளியே அனுப்பக்கூடாது. அது இரவனுடைய ஆரம்ப நேரம் அப்படிங்கிறது நமக்கு இன்றைய தினத்தினுடைய பாடம். இதுக்கு முன்னாடி நாம பார்த்தோம், இப்லீஸினுடைய அம்புகளில் விஷம் தோய்ந்த அம்பாக இருக்கக்கூடியது பெண்களை வச்சு இப்லீஸ் என்ன செய்வான்? வழி கெடுப்பான் அப்படிங்கிறத நாம பார்த்தோம். அப்படித்தானே? ஆனா இன்றைய தினத்தினுடைய ஹதீஸில் இப்லீஸினுடைய பார்வை பட்டால், இப்லீஸினுடைய அந்த படை பட்டாளங்கள் வரும் பொழுது நம்மளுடைய சிறு பிள்ளைகள் அவனுடைய கண்களுக்கு பட்டால் அதனுடைய தீங்கு எப்படி இருக்குங்கிறத உணர்த்தும் முகமாக இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தான்கள் அவனுடைய படைகள் எல்லாம் வரக்கூடிய திரியக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகளை வெளியே அனுப்பாதீங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஆக நம்மளுடைய இன்சான் மனிதர்களுடைய பார்வைகள் எப்படி ஒரு ஏக்கம்ங்கிறது மனிதனை பாதிப்புக்கு உள்ளாக ஆக்குமோ, அதுபோன்று இப்லீஸ்களினுடைய பார்வை, அதாவது அவனுடைய தீண்டுதல்கள் அப்படிங்கிறது மனிதனை, அதிலும் குறிப்பாக சிறு பிள்ளைகள், மாசூமியங்கள், பாவங்கள்னா என்னன்னு தெரியாததுங்க, அப்படித்தானே?
சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் பிறந்ததுல இருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஃபிக்ஹ்களை வல்லுநர்கள் சொல்லித்தரும் பொழுது ஒரு குழந்தை அப்படிங்கிறது சிறு பருவம் அப்படிங்கிறது சிறு பிராயம் அப்படிங்கிறது எது வரைக்கும்னு சொன்னால் கேள்வி கணக்கு இல்லாத பருவம் அப்படிங்கிறது இந்த பேரு தான் சிறு பிராயம் அப்படிங்கிறது. இப்போ கேள்வி கணக்கு எது வரைக்கும் வராது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பிள்ளைகள் பெரியவர்களாக ஆகும் வரை, வயதுக்கு வரக்கூடியவர்களாக ஆகும் வரை இவர்கள் எல்லோருமே சிறுவர்கள் அப்படிங்கிற கணக்கில் தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தொழுகை கடமை கிடையாது. அந்த வயதுக்கு வரும் வரைக்கும் அவர்களுக்கு தொழுகை கடமை கிடையாது. அப்போ அது வரைக்கும் அவர்கள் இந்த சிறுவர்களுடைய பட்டியல்களில் வருவாங்க. ரொம்ப கவனமாக அவர்களை நாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யுது, நம்ம மார்க்கம் சொல்லி தருது. இப்போ இந்த மாதிரி பருவத்தில் இவங்க மௌத்தா போயிட்டாங்கன்னா கூட இவர்களுக்கு கேள்வி கணக்கு வராது. ஒன்று. இன்னொன்று, இவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் என்ன செய்வாங்க, 7வது வானத்துக்கு அந்த சிதறத்துல் முன்தஹாங்கிற இடத்து வரைக்கும் என்ன செய்வாங்க இவர்கள், அதாவது வயதுக்கு வராதவர்கள் மௌத்தா போயிட்டா அவர்களுக்கு சொர்க்கந்தாங்கிறத நமக்கு நிறைய ஹதீஸுகள் என்ன செய்யப்படும், சொல்லித்தரப்படும். கண்ணியத்திற்குரியவர்களை, அவ்வளோ பெரிய உயரமான இடத்திற்கு பாவம் செய்யாத பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இந்த சிறுவர்கள், அவர்கள் பாவமே செஞ்சாலும் அது யாருடைய கணக்கில் வர வைக்கப்படும் சொன்னால் பெற்றோர்களுடைய கணக்கில் தான் வர வைக்கப்படும். யாருடைய கணக்கில் வர வைக்கப்படும்? பெற்றோர்களுடைய கணக்கில் தான் வர வைக்கப்படும். அது சிறு பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால வயதுக்கு வராத வரைக்கும் அவர்களுடைய அந்த பாவ கணக்கு கூட பெற்றோர்களுடைய கணக்கில் தான் எழுதப்படும். ஆனால் அப்படிப்பட்ட பாவம் இல்லாத அந்த சிறு பிள்ளைகள் இவர்களை ஷைத்தான் லேசாக என்ன செஞ்சிருவான், அவர்களை தீண்டி விடுவான். அப்படிங்கிறதுனால இப்லீசுகள் உலாவக்கூடிய அந்த நேரங்களில் உங்களுடைய பிள்ளைகளை வெளியே அனுப்பாதீங்க அப்படிங்கிறது நமக்கு இன்றைய தினத்தினுடைய பாடம். இப்லீசினுடைய பார்வைகளை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. நமது பச்சிளம் பிள்ளைகளையும் நமது சிறுவர்களையும் அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.